இப்போ நாங்கள் 30 ஏக்கரில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து கம்மியான பண்ணைகளால் கொடுக்க முடியாது, சப்ளை பண்ண முடியாது உங்களால். இப்போ நான் பண்ணியிருக்கேன், ஒரு 3 ஏக்கர் பண்ணியிருக்கேன்னா ஒரு விவசாயம் வந்து ஒரு 10 ஏக்கரில் பண்ணுன்னு நினச்சாலும் அது கொடுக்கனால முடியாது, அவ்வளோ ப்ரொடக்ஷனில் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது ஸ்லோவாக தான் வரும் உங்களுக்கு. ஸ்லோவாக மீன்ஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறையா ப்ரொடக்ஷன் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உடைக்கணும்னு வச்சிங்களேன், இப்போ இது எப்படியோ உடச்சிட்டா ஈல்டு கம்மியாக வந்துடும். இதே 1000 வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 30, 40, 50, 100 பிரான்ச்சஸ் இருக்கும், கிளைகள் இருக்கும். அதை உடச்சினா நிறையா ப்ரொடக்ஷன் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அதான் 30 ஏக்கர்ஸ் பண்ணுறேன், அது உங்களால் சப்ளை பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃப்யூச்சர் கிராப், எதிர்காலத்தில் வந்து நல்ல விற்பனை வாய்ப்பு நிறையா இருக்குது, நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது உங்களுக்கு. நல்லா சாப்பிட்லாம், அருமையாக இருக்குது. கேமரா பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். இப்போ நம்ம ஆட்டுக்கு கொடுக்குறோம். ஆட்டுக்கு எப்படி கொடுக்குறோன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம சாம்பிள் கொடுக்கறதுனால இந்த மாதிரி நம்ம நாமளே மேனுவலாக கட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? இது மாதிரி கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுக்கலாம். நீங்கள் இல்லாட்டினா தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி அதில் கலந்தும் கொடுக்கலாம். இல்லைனா சாப் கட்டு நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் சாப் கட்டர் மிஷின் இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் வந்து விட்டு அப்படியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? கொடுக்குறோம் பாருங்கள். சின்ன சின்ன பீஸாக கொடு. நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி கொடுக்கணும். இது கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடும். இந்த மாதிரி நறுக்கிங்க. போடலாம். சின்ன சின்னதாக வாயில் வைக்கிற மாதிரி. நெருக்கி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டு பிணைச்சிருங்க, வறட்சி, ஓகேவா, மழையே பெய்யல, ரொம்ப வறட்சியாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு பசுந்தீவனம் எதுவுமே இருக்காது இல்லையா, அப்போ நீங்கள் வந்து இந்த தீவனம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தண்ணியே மழையே பெய்யல, 4 மாதம் 5 மாதம் மழையே பெய்யலாம் கூட இது வந்து பசுந்தீவனம் உங்களுக்கு கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ பேக்வர்ட் வந்து ஸோ என்கிட்ட வந்து சில பேர் கேட்குறாங்க, என்கிட்ட வந்து எல்லாமே மானாவாரி வறண்ட பூமியாக தாங்க இருக்குது, ஆடு மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், பசுந்தீவனம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 10 மாட்டுக்கு 3 ஏக்கர் வேணும். ஓகேங்களா? நீங்கள் 3 ஏக்கர் போட்டிங்கன்னா 10 மாட்டுக்கு தேவையான இந்த பசுந்தீவனம் இது கிடச்சி உங்களுக்கு கேக்டஸ் நீங்கள் ஃபுல்லாக போட்டு நீங்கள் வளர்க்கலாம். நீங்கள் பேபி கேக்டஸ் சொல்லுவாங்க, முத்து, அது ரொம்ப இலசு, நம்மளும் சாப்பிட்லாம், ஆள் மடங்கும் கொடுக்கலாம். இது வந்து நறுக்குன்னு அவசியம் கிடையாது. அங்கே ஒளிஞ்சிக்கிறேன் இதுதா.
இதா எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி போயிடும். கொஞ்சம் நேரம் ஆனால் தான் சாப்பிடுவோம். சாப்பிடும். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த கலப்பு தீவனத்தோடையும் கேக்டஸும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸாக வணக்கம். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி கறி வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து எப்படி எந்த மாதிரி இதை உடச்சி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி கறியே பார்த்தீங்கன்னா இது வந்து மெச்சூர்டு. இது சரிங்களா? இது வந்து மெச்சூர்டு. இது முத்து கேக்டஸ். இது ஆடு மாடுக்கு சாப்பிட்றது, மற்ற இதுக்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா பேபி கேக்டஸ். இதுதான் வந்து முத்தாது இலசு இல்லை. இது கட் பண்ணிங்க இந்த மாதிரி பேபி கேக்டஸ். இந்த மாதிரி நாங்கள் இப்போ பறிக்கிறோம். இந்த மாதிரி பறிச்சுங்க. சரிங்களா? பேபி கேக்டஸ் நல்லா பச்சை பசைன்னு இருக்கும். நல்லா அப்படியே நம்ம அதாவது கொழுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப இலசு. அது பேபி கேக்டஸ். இதுமாரி பறிச்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா அப்படி திருவினா கழுத்து ஒரு மாதிரி திருநாள் வந்துடும். ஓகேங்களா? சரி பறிச்சிக்கிறோம். சரி வாங்க நம்ம இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி சமைக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பறிச்சு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பறிச்சு இந்த சப்பாத்தியை ஃபஸ்ட்டு க்ளீனிங் பண்ணணும். க்ளீன் பண்ணோம்னா இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி முள் கிடையாது. இதேமாரி அப்படியே முள்ளாக இருக்கும். முள் கிடையாது. தொடச்சாவே வந்துடும். அது வந்து கத்தியில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம என்ன ஃபுட் செய்ய போகிறோம்னா, நம்ம எப்படி சிக்கன் ரோலு, பன்னீர் ரோலு, பன்னீர் சப்பாத்தி ரோல், சிக்கன் சப்பாத்தி ரோல் செய்கிற மாதிரி இப்போ வந்து கேக்டஸ் எக்கு சப்பாத்தி ரோல், கேக்டஸையும் எக்கையும் பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதில் சப்பாத்தி ரோல் சாப்பிட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கேக்டஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ஸ்டெப் தான். கேக்டஸை க்ளீன் பண்ணிவிட்டு கேக்டஸை வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் வந்து தண்ணியில் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு அதை முட்டையோட பொடி பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேக்டஸை வந்து எஜ்ஜில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி ஓகேங்களா? இப்படி எரிச்சு இருக்குங்க. க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. பறிச்சுட்டு வந்தீங்களா? க்ளீன் பண்ணிட்டு இந்த பாட்டை கட் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதை. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் மிக்ஸில் அடித்து ஜெல்லை ஃபேஷியலுக்காகவோ ஹேருக்காகவோ அப்ளை பண்ணிக்கலாம். எதுவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி கத்தியில் வந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து எடுத்துருங்க. இதை வந்து தண்ணியில் ஒரு கழுவிடலாம். தண்ணியில் வந்து ஒரு வாஷ் பண்ணிடுங்க.
ஏன் கட்டி போடணும்? இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. நாங்கள் வாஷ் பண்ணிடுறேன் நல்லா தண்ணி. இந்த மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கருப்பாக எதுவுமே இருக்கக்கூடாது, பார்த்துங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை கட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஸ்லைஸாக கட் பண்ணுங்க. ரோட்லேயே போட்டு ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். இல்லை வைக்கலாமா? அதுக்கு முன்னாடி வந்து தண்ணியில் வந்து பாருங்கள், கொதிக்கிற தண்ணி. அதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து ஒரு ஆனியன் போட்டுங்க. 2 ஆனியன் வந்து ஃப்ளேவருக்காக தான், வாசனைக்காக. அப்புறம் ஆனியனும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த கேக்டஸை வந்து கேக்டஸை வேக வைக்கிறோம். ஓகேவா? ஒரு 20 மினிட்ஸ் வேக வைக்கிறோம். ஸோ வேக வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 20 நிமிஷம் வேக வச்சுட்டேன் பாருங்கள். ஸோ 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக 20 மினிட்ஸ் கண்டிப்பாக வேக வைக்கணும். ஓகேவா? 20 மினிட்ஸ் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது இந்த போட்ட ஆனியன்லாம் எடுத்துருங்க. ஆனியன் போட்டுருவாங்க ஸ்டார்டிங்கில். ஆனியன்லாம் பொறுக்கி எடுத்துருங்க. கொத்தமல்லி எடுக்கணுமா? ஆனியன், இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்துருங்க. அது ஃப்ளேவருக்காக தான் போட்டது, அதை எடுத்துடலாம். இது காலைல மார்னிங் நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு. அதாவது நம்ம மெக்சிகன் ஃபுட்டில் வந்து வந்து பாரம்பரியமாக காலையில் வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து பாரம்பரிய உணவு இது. நம்ம ஊரில் போய் பாரம்பரிய உணவு வந்து கேழ்வரகு, கம்பு எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ மெக்சிகனில் வந்து பாரம்பரியமாக சாப்பிட்ற டிஷ் இது. இந்த கேக்டஸை வந்து இந்த மாதிரி வேகச்சு இதோட வந்து எக்கை சேர்த்து ரோல்ஸ் சாப்பிட்றது. இதே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த பிடிக்காச்சு. இப்போ நம்ம வந்து எப்படியும் இதே சேர்த்து நம்ம பொரியல் போடுறோம். பொரியல் போட்டு நம்ம சப்பாத்தியோட சாப்பிட்றோம். இது நம்ம வேக வச்ச கேக்டஸு, அப்புறம் ஒரு முட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவை எடுத்துக்கலாம். அப்புறம் கட் பண்ண ஆனியனு, தக்காளி, கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சால்ட்டு, பெப்பர், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எண்ணெயை ஊற்றி கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனியனை போட்டுங்க. எப்போதும் செய்கிற மாதிரி தான், அது புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட வேண்டியதான். இது வந்து ஒரு மெக்சிகன் ஃபுட்டு. அந்த தினமும் இதெல்லாம் சாப்பிட்றாங்க காலையில். இப்போ நீங்கள் காலையில் இப்போ நம்ம சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, காலையில் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கணும், ஃபைபர் நிறையா எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இதில் வந்து நிறையா ஃபைபர் இருக்குது, நிறையா ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால் இப்போ வந்து காலையில் சுகர் ஏறது உங்களுக்கு குறையும். அது மாதிரி இப்போ நீங்கள் முட்டையும் போட்டுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து காலையில் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு கிடைச்சிடும் உங்களுக்கு. தேவையான உப்பு போட்டுங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா
சமைக்கும் போது ஒரு வாசனை இருக்குல்ல? இல்லை இல்லை, அது அந்த மசாலா வாசம் இது கேட்டு போட வச்சா ஆஃப் ஆயிடுது, காஃபி வச்சா புரியுது. இப்போ வேலை திங்க தக்காளி வெங்காயம் வதங்கினோன்னு இது போட்டோம். தக்காளி வேணாலும் போட்ட வேண்டியதான். அன்னாசி பத்திரம் லாஸ்ட்டாக இருக்கு. கடைசியாக எக்கு போட வேண்டியதான். போட்டால் ரெடி, அவ்வளோதான். அடுத்தது போட்டு சரி. அது அதிலே இருக்கட்டும். இங்கே காமிக்கலாம் பிளேட்டில். ஓகே. இதுதான் நம்ம கேக்டஸ் எக்கு மிக்ஸ் பண்ண டிஷ்ஷு ரெடி. ஸோ நம்ம வந்து காலைல செஞ்சு சப்பாத்தியில் வந்து நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்தி எடுத்துக்கலாம். இது எந்த ஒரு டிஷ் சொன்னீங்க சார்? மெக்சிகன். இது மெக்சிகன் ஃபுட்டு. ஓகே. ஸோ அவங்க பாரம்பரியமாக அதை சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம எப்படி நம்ம சிக்கன் ரோலு, பன்னீர் ரோல் எல்லாம் சாப்பிட்றோம், அது மாதிரி வந்து நம்ம இந்த இதோட சாப்பிட்லாம். ஸோ இதில் உங்களுக்கு நிறையா இப்போ இதில் சாப்பிட்றவங்களுக்கு என்ன கிடைக்குது, நிறையா ஃபைபர் கிடைக்குது. அந்த இதுலேருந்து சப்பாத்திலேருந்து ஃபைபர் நிறையா கிடைக்குது, எக்லேருந்து ப்ரோட்டீன் கிடைக்குது, இந்த சப்பாத்திலேருந்து உங்களுக்கு கார்பு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து காலையில் ஒரு பேலன்ஸ் ஃபுட்டு கிடைச்சிது உங்களுக்கு. போதுமா? எல்லாரும் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் முதல்ல வந்து கேக்டஸில் வந்து சப்பாத்தி ரோல் செஞ்சு சாப்பிட்றோம். இது போடுறோம். சாப்பிடுவோம். நீ சாப்பிடு. நானே சாப்பிட்டு நல்லா இருக்கு சொல்லி அவர்கிட்டே கொடுங்க. நீ அவர்கிட்ட கொடுத்து நீ சாப்பிடு. சூப்பராக பிஜா சாப்பிடாது. வாங்க வாமா. ஸோ கேக்டஸில் வந்து ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டோம். அதே போல் வந்து நாங்கள் சோப்பும் செஞ்சுருக்கோம். ஸோ கேக்டஸில் செஞ்ச சோப்பு இது. ஓகேங்களா? இதேமாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், நீங்கள் அதுமாதிரி கேக்டஸ் வந்து நீங்கள் இந்த சோப்பும் தயாரிக்கலாம். சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயிலு, இது நிறையா பை ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது இதில். அதெல்லாம்